வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதி. தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவாக நீடிக்கும் தகுதியை இழந்தார் பொன்முடி. பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். இந்தியா கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதை கேள்விக்குறி என்றும் விமர்சனம். கோவையில் பரோட்டா சாப்பிட்ட நிலையில் கல்லூரி மாணவர் திடீர் உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவிப்பு. செக் குடியரசு நாட்டின் பராகுவே பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் சரமாரி துப்பாக்கிச் சூடு. 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதால் தலைநகரில் பெரும் பரபரப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இந்திய அணி. இனி விரிவான செய்திகள். நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி மாவட்ட மக்களுக்கும் சேதமடைந்த வீடுகள், பயிர்களுக்கும் உரிய நிவாரணத் தொகையை அறிவித்தார். இந்த மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை ரூபாய் 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும், சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் 5000 ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கிடவும், மழையினால் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6,000 ரூபாயாக வழங்கப்படும். மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகை குறித்து கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்த கருத்துகள் இவை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் கூட்டிகிட்டு வந்து பள்ளி, இந்த மாதிரி ஸ்கூலு, சர்ச் இந்த மாதிரி இடத்துல தான் வச்சு 3 வேளை சாப்பாடும் போடுறாங்க. எந்த விதத்தில் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. 6,000 ரூபாய் அறிவிச்சது வந்து எவ்வளவோ சாப்பாட்டு செலவோ, தண்ணி செலவோ, மருத்துவ செலவோ எல்லா இதுக்குமே யூஸாக இருக்கும். ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நிலமை வராத அளவுக்கு செயல்படணும். அதுதான் வேணும். நிவாரணத் தொகையை வச்சு எந்த மக்களும் யாரும் வந்து இது பண்ண போகிறது கிடையாது. நெல்லையில் ஒரு சிறுமி தன்னுடைய உண்டியல் சேமிப்பு பணத்தை நிவாரண நிதிக்காக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், சிறுக சேர்த்த பணத்தை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அந்த சிறுமி வழங்கியதாக குறிப்பிட்டு நெகிழ்ந்தேன், நெஞ்சம் நிறைந்தேன் என பதிவிட்டுள்ளார். மனிதம் காப்போம் என்ற ஹேஷ்டேக் மூலம் சிறுமியுடன் எடுத்த புகைப்படத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் உண்டியல் சேமிப்பு பணத்தை நிவாரண நிதிக்காக வழங்கிய நெல்லை சந்திப்பு சீயன் கிராமத்தைச் சேர்ந்த சேவிதா பகவதி என்ற அந்த சிறுமி ஆடை வாங்குவதற்காக உண்டியலில் பணம் சேமித்ததாக கூறினார். ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு சேர்த்து வச்ச பணத்தை வெள்ளத்தில் பாதிச்சவங்களுக்கு கொடுத்தேன். திருச்செந்தூர் பாரதியார் நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அமைச்சர்கள் கூட்டாக வழங்கிய நிவாரணப் பொருட்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். குறிப்பாக வீரவநல்லூர் செல்லக்கூடிய சாலையில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சக அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் கால்வாய் கரைகளில் ஏற்பட்ட உடைப்பு குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்.
காவேரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாகவே தெரிவித்துள்ளார். குழப்பத்தில் தான் இந்த இந்தியா கூட்டணியே இருந்துட்டு இருக்குது. அடுத்த கூட்டம் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் ஹிந்தியில் தான் பேசணுங்கிறார். இப்போ ஆரம்பம் ஆயிட்டுது, அப்படியே புகைய ஆரம்பிச்சிடுது. அது நெருப்பாக எப்போ வரும்னு தெரியல. ஆகவே அந்த கூட்டணி அடுத்த கூட்டம் வரைக்கும் இருக்குமா இருக்காதா என்று தெரியல. இந்தியா கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். துணை குடியரசுத் தலைவரை கேலி கிண்டல் செய்ததாக இந்தியா கூட்டணி கட்சியினரை கண்டித்து சென்னை வேளச்சேரி பகுதியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். முக்கூடல், பாப்பாக்குடி ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவினார். தொடர்ந்து ரஸ்தா காலனி சென்ற அவர் வெள்ளத்தின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். திருச்செந்தூர் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் விளைப்பகுதியை மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் அப்பகுதியினர் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்கு சென்ற பிரேமலதா விஜயகாந்த் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது பெண் ஒருவர் வெள்ளத்தில் தங்களது உடைமைகளை இழந்துவிட்டதாக கண்ணீர் விட்டு கதறினார். உடனடியாக அந்த பெண்மணிக்கு பிரேமலதா ஆறுதல் கூறி தேற்றினார். கடந்த 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கு தொடர்பாக பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பாக 30 நாட்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் பின்னர் இருவரும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் மகன் வீட்டில் கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர். பொங்கலூர் பழனிசாமியின் மகனும் திமுக விளையாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் பொறுப்பில் உள்ள பைந்தமிழ் பாரியின் வீடு கோவை கிருஷ்ணா காலனியில் உள்ளது. அங்கு கர்நாடக பதிவு எண் கொண்ட 2 வாகனங்களில் வந்து 15 பேர் கொண்ட கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர். பைந்தமிழ் பாரி கர்நாடகாவில் கல்குவாரி வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் விதிமீறல்கள் தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்றதாகவும் அப்போது 2 பைகளில் முக்கிய கோப்புகளை கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் எடுத்து சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 4,500 ரூபாயை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மத்திய அரசின் பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா திட்டத்தில் மீன்பிடி தடைக்கால மழைக்காலங்களில் மீனவர்களுக்கு வாழ்வாதார மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதி உதவி வழங்கப்படுகிறது. அதன்படி மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களிடம் சந்தாவாக 1,500 ரூபாய் வசூலித்து மத்திய அரசின் பங்குத் தொகை 3,000 சேர்த்து 4,500 ரூபாயாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான நிவாரணத் தொகையை பயனாளிகளிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி முன்னாள் அமைச்சரின் விடுதலை செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த கல்யாண சுந்தரம் கடந்த 2011 ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வை தனி தேர்வராக எழுதினார். அப்போது தேர்வில் அமைச்சர் ஆள்மாறாட்டம் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியதால் அவர் அமைச்சர் பதவியை இழந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து போலீசார் மேல்முறையீடு செய்தனர். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்யாணசுந்தரம் விடுதலை செய்யப்பட்டது செல்லும் என தீர்ப்பளித்தது. கல்யாணசுந்தரம் தற்போது புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாவட்ட பள்ளிகளில் இன்று நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் ரத்தான தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.
சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நாளை நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் 60 தீயணைப்பு வீரர்கள் கோவிலில் பணியில் ஈடுபட உள்ளதாகவும், கோவிலில் மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அடுத்தடுத்த 2 கோவில்களில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரித்த நிலையில் உண்டியல்களை உடைத்து சுமார் 60,000 ரூபாய் பணத்தை திருடியது தெரியவந்தது. சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்தபோது 2 மர்ம நபர்கள் உண்டியலை உடைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். உதகையில் இலக்கிய திருவிழாவின் போது பழமையான புத்தகத்தை திருடி சென்று அதை இன்ஸ்டாகிராம் மூலம் விற்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். உதகையில் 150 ஆண்டுகள் பழமையான நூலகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் இலக்கிய திருவிழா நடைபெற்றது. அப்போது தி பிரைட்ஸ் ஆஃப் மலபார் என்ற பழமை வாய்ந்த புத்தகம் காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சியடைந்த நூலக நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் காணாமல் போன புத்தகத்தை பெங்களூரைச் சேர்ந்த தப்நாத் என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விற்பனைக்கு உள்ளதாக பதிவிட்டிருந்தார். இதை அறிந்து போலீசார் பெங்களூரு சென்று அந்த இளைஞரை கைது செய்து புத்தகத்தையும் மீட்டனர். கோவையில் பரோட்டா சாப்பிட்ட நிலையில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். அவர் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நண்பர்களுடன் சேர்ந்து பரோட்டா சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹேமச்சந்திரன் அசைவில்லாமல் இருந்த நிலையில் சக மாணவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் அருகே மதுபோதையில் இருந்த நபர்கள் திருநங்கைகள் வசிக்கும் வீட்டிற்குள் நுழைந்து நகை, செல்போன், பணம் ஆகியவற்றை பறித்துக் கொள்வதாகவும், அப்போது மடோனா என்ற திருநங்கை தலையில் தாக்கி காயப்படுத்தியும் சென்றதாகவும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஒரு நபரை பிடித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் மேலும் 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 2 செல்போன்கள், கார், நகை ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயணசுவாமி கோவிலில் திருவெம்பாவை திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 4ஆம் நாளான நேற்று இரவு சங்கரலிங்க சுவாமி, கோமதி அம்மன், 63 நாயன்மார்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். செக் குடியரசு நாட்டின் தலைநகர் பராகுவேலில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 24 பேர் படுகாயமடைந்ததாகவும் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கியால் சுட்ட நபரும் அவரது தந்தையும் உயிரிழந்து விட்டதாகவும், அதிர்ச்சியூட்டும் இச்சம்பவத்தை அடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், துப்பாக்கியால் சுட்டதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தை அடுத்து செக் குடியரசின் பிரதமர் தமது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு பராகுவே விரைந்தார். 15க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பாரகுவே நகரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டியை வென்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியுள்ளது. போலன்பர்க் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்கள் எடுத்தது. இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் சதம் விளாசிய நிலையில் திலக் வர்மா அரை சதம் அடித்தார். தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 45.5 ஓவர்களில் 218 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தோனி டி ஜெர்சி 81 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரண நிதி. தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவாக நீடிக்கும் தகுதியை இழந்தார் பொன்முடி. பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல்.
இந்தியா கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதை கேள்விக்குறி என்றும் விமர்சனம். கோவையில் பரோட்டா சாப்பிட்ட நிலையில் கல்லூரி மாணவர் திடீர் உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவிப்பு. செக் குடியரசு நாட்டின் பராகுவே பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் சரமாரி துப்பாக்கிச் சூடு. 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதால் தலைநகரில் பெரும் பரபரப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இந்திய அணி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.